அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழுக்கு லைவாக பாட்டு வரோம். இந்த லைவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் ஒரு முக்கியமான 100 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். இதே மாதிரி படிச்சுட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். முதல் கேள்வி பாருங்க. என்கொள் வாரிதி நீர் சுவராததும் என்பார் என்ற வரியில் வாரிதி என்ற சொல்லின் பொருள் என்ன? என்கொள் வாரிதி நீர் சுவராததும் என்பார் என்ற வரியில் வாரிதி என்ற சொல்லின் பொருள் கடலை குறிக்கும். வானம் நீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார்? வானம் நீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ என்ற பாடல் வரிகளை எழுதியவர் அறிவுமதி. அகத்தியர் மனை கீழ்காணும் எந்த வள்ளலுடன் தொடர்புடையது? அகத்தியர் மலை கீழ்காணும் எந்த வள்ளலுடன் தொடர்புடையது? ஆப்ஷன்ல பாருங்க. அகத்தியர் மலை ஆய் என்ற வள்ளலுடன் தொடர்புடையது. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் எந்த சொல்? மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் என்ன? மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு என்பதாகும். திராவிட மொழிகளில் எந்த மொழியின் வினை சொற்களின் திணை, பால், எண் ஆகிய வேறுபாட்டை காட்டும் பாலரி கிளவிகள் கிடையாது? திராவிட மொழிகளில் எந்த மொழியின் வினை சொற்களில் திணை, பால், எண் ஆகிய வேறுபாட்டை காட்டும் பாலரி கிளவிகள் கிடையாது? அந்த மொழி மலையாள மொழியாகும். தெரிந்திருப்பது ஒரு வகை அறிவு என்றால் யாருக்கு தெரியும் என தெரிந்திருப்பது மற்றொரு அறிவு. இதனை பக்குவமாக சொல்லும் நூல் எந்த நூல்? தெரிந்திருப்பது ஒரு வகை அறிவு என்றால் யாருக்கு தெரியும் என தெரிந்திருப்பது மற்றொரு அறிவு. இதனை பக்குவமாக சொல்லும் நூல் நாலடியார். எந்த காதையில் இளங்கோவடிகள் தன்னை பற்றிய குறிப்புகளை குறிப்பிட்டுள்ளார்? அது எந்த காதை? எந்த காதையில் இளங்கோவடிகள் தன்னை பற்றிய குறிப்புகளை குறிப்பிட்டுள்ளார்? அது வரந்தரு காதையாகும். அண்ணா நூலகத்தின் நிர்வாக பிரிவு எந்த தளத்தில் அமைந்துள்ளது? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நிர்வாக பிரிவு அமைந்துள்ள தளம் 8ஆம் தளமாகும். பாவாணர் நூலகத்தை அமைத்தவர் யார்? பாவாணர் நூலகத்தை அமைத்தவர் ரா இளங்குமரனார். அதை அல்லூரில் அமைத்திருப்பார். கொடுப்பது பழத்தின் இயல்பது, பெறுவது வேரின் இயல்பு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்ன? கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் தீர்க்க தரிசி. பாவிகம் என்பது காப்பிய பண்பே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? பாவிகம் என்பது காப்பிய பண்பே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் ஆப்ஷன்ல தண்டி அலங்காரம். கோணக்காத்து பாடல் என்னவெனவும் அழைக்கப்படுகிறது? கோணக்காத்து பாடல் என்ன? அதனுடைய மற்றொரு பெயர் காத்து நுண்டி சிந்து எனவும் அழைக்கப்படுகிறது. லிங்குஸ்டிக்ஸ் என்பதன் பொருள் என்ன? இதை தமிழ் படுத்துக. லிங்குஸ்டிக்ஸ் என்பதன் பொருள் ஆப்ஷன்ல மொழியியலை குறிக்கும். நடன முத்திரைகளுடன் கூடிய சோழர்கால சிற்பங்கள் காணப்படும் இடம் எந்த இடம்? நடன முத்திரைகளுடன் கூடிய சோழர்கால சிற்பங்கள் காணப்படும் இடம் நார்த்தா மலை. திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என கண்டுபிடித்தவர் யார்? திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என கண்டுபிடித்தவர் ஆப்ஷன்ல ஜார்ஜ் மில்லி ஆவார். இந்திரனின் மகன் பெயர் என்ன? இந்திரனின் மகன் யார்? இந்திரனின் மகன் சயந்தன். அம்மூவனார் எந்த திணை பாடல்களை பாடுவதில் வல்லவர்? அம்மூவனார் எந்த திணை பாடல்களை பாடுவதில் வல்லவர்? இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அம்மூவனார் பார்த்தீங்கன்னா நெய்தல் திணை பாடுவதில் வல்லவராக விளங்கினார். முத்துராமலிங்க தேவர் எப்போது மறைந்தார்? தேவர் அவர்கள் மறைந்த ஆண்டு எந்த ஆண்டு?
1963 அக்டோபர் 30 மறைந்தார். 3 யோக மருந்துகளில் பொருந்தாதது எது? 3 யோக மருந்துகளில் பொருந்தாதது நல் தியானம் என்பது 3 யோக மருந்துகளில் பொருந்தாத ஒன்று. சங்கீத ரத்னகரம் என்னும் நூலை எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? சங்கீத ரத்னகரம் என்னும் நூல் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? சங்கீத ரத்னகரம் 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த நூல். சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை என்று கூறியவர் யார்? சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை என்று கூறியவர் சி. மணி அவர்கள். நற்பொருள் செய்வார்க்கு இடம்பொருள் அஃது இடம் இவ்வடிகள் என் நாட்டின் சிறப்பை கூறுகின்றன. நற்பொருள் செய்வார்க்கு இடம்பொருள் அஃது இடம் இவ்வடிகள் எந்த நாட்டின் சிறப்பை கூறுகின்றன? அந்த நாடு ஏமாங்கத நாடாகும். அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடைய சிற்பங்கள் எந்த மதத்தில் உள்ளன? இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அளவுக்கு மீறிய உயரம் பருமனும் உடைய சிற்பங்கள் எந்த மதம்னு பாருங்க, சமண மதத்தில் உள்ளன. மாங்குடி மருதனார் 8 தொகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? மாங்குடி மருதனார் 8 தொகையில் பாடியுள்ள பாடல்களின் எண்ணிக்கை 13. காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்ட ஆண்டு 1829ஆம் ஆண்டு. எழுதொழில் அம்பலம் என்பது என்ன? எழுதொழில் அம்பலம் என்பது என்ன? ஓவியக்கூடம்தான் எழுதொழில் அம்பலம் என்று அழைக்கப்பட்டது. சரியான இணையை தேர்ந்தெடு. நலவெண்பா கம்பன், கலிங்கத்து பரணி செய்யங்கொண்டார், விருத்தம் என்னும் ஒன்பா புகழேந்தி. இதுல சரியான இணை எந்த இணை? இதுல பார்த்தோன்னே சொல்லிடுவோம், 2ஆம் இணை மட்டும் சரி. அதாவது கலிங்கத்து பரணி செய்யங்கொண்டார், நலவெண்பாவிற்கு புகழேந்தி வரும், விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு கம்பன் வரும். அப்போ 2வது கூற்று மற்றும் சரியான ஒன்று. பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்களின் மீதான இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள கவிதை. மீதான அப்படிங்கிறப்ப நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள கவிதை அக்கறை என்பதாகும். உற்றாரை யான் வேண்டேன் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? உற்றாரை யான் வேண்டேன் என தொடங்கும் பாடலை பாடியவர் ஆப்ஷன்ல மாணிக்க வாசகர். சுந்தரரின் தேவாரம் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? சுந்தரர் தேவாரம் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? சுந்தரரின் தேவாரம் 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. திருக்குறளில் இடம்பெறும் 2 மரங்கள் எவை? திருக்குறளில் இடம்பெறும் 2 மரங்கள் பனை மற்றும் மூங்கிலாகும். போரில் இறந்த வீரருக்கு நடுகள் நடப்படும் என்ற செய்தியை கூறும் நூல் எந்த நூல்? போரில் இறந்த வீரருக்கு நடுகள் நடப்படும் என்று செய்தியை கூறும் நூல் தொல்காப்பியமாகும். நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் இப்பாடலை இயற்றியவர் யார்? நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் இப்பாடலை இயற்றியவர் பாலை பாடிய பெருங்கடுக்கோ ஆவார். PSLV திட்டத்தை தொடங்க இந்திய அரசு இசைவு அதாவது அனுமதி தந்த ஆண்டு எந்த ஆண்டு? PSLV திட்டத்தை தொடங்க இந்திய அரசு இசைவு தந்த ஆண்டு 1983ஆம் ஆண்டு. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்? சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் சச்சிதானந்தன். கவிஞர் வைரமுத்து அவர்கள் எந்த ஆண்டு கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? வைரமுத்து அவர்களுக்கு கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற நூலிற்காக சாகித்ய அகாடமி விருது கிடைத்த ஆண்டு 2003ஆம் ஆண்டு.
குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளிவரும் நச்சுக்காற்று எது? குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளிவரும் நச்சுக்காற்று கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. குளோரோஃப்ளோரோ கார்பன், அதாவது CFC. பெரிய மீசை சிரித்தார், இந்த சொல்லுக்கான தொகையின் வகை என்ன? இது எந்த தொகையை சாரும்? சிவப்பு சட்டை வந்தார், பெரிய மீசை சிரித்தார், பொற்கொடி வந்தால், இதெல்லாம் அன்மொழி தொகையை குறிக்கும். வேலூரில் இலவச மருத்துவம் அளித்த பெண்மணி யார்? வேலூரில் இலவச மருத்துவம் அளித்த பெண்மணி ஐடா சோபியாஸ் கட்டர். இசை நிறை அளபடை என அழைக்கப்படும் அளபடை எது? இதுல 3 அளபடையில செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசைன்னு பார்த்துருப்போம். இதுல இசை நிறை அளபடை என அழைக்கப்படும் அளபடை செய்யுளிசை அளபடையாகும். எத்தனை அணாக்கள் கொண்டது 1 ரூபாய்? எத்தனை அணாக்கள் கொண்டது 1 ரூபாய்? 16 அணாக்கள் கொண்டது 1 ரூபாயாகும். அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார்? ஐயா, அப்துல் கலாம் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவர்னு பாருங்க. 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். முந்துற்றோம் யாண்டும் முழங்கத் தனித்தமிழே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? முந்துற்றோம் யாண்டும் முழங்கத் தனித்தமிழே, இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் கனிச்சாறு. தவறான கூற்றை தேர்வு செய்க. இதுல எந்த கூற்று தவறான ஒன்று? பார்த்தவொடனே சொல்லிடுவோம். வயங்குமொழி வினைத்தொகை, அடையா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், சிரா இசை நிறை அளபடை, அறிவும் புகழும். இது உம்முங்கிறது வெளிப்படையா வந்திருக்கு, எண்ணுமை வரும். உம்மை தொகை என்பது தவறான இணையாகும். சக்கரவர்த்தி திருமகன் என்ற நூலை எழுதியவர் யார்? சக்கரவர்த்தி திருமகன், இந்த நூலை எழுதியவர் ராஜாஜி. நான் உண்பது வேறொருவன், நான் என்பது வேறொருவன் என்ற கவிதை நூலை எழுதியவர் யார்? நான் என்பது வேறொருவன் என்ற கவிதை நூலை எழுதியவர் ஐயப்ப மாதவன் அவர்கள். நர்த்தகி நடராஜ் அவர்கள் யாரிடம் நடனம் கற்றார்? நர்த்தகி நடராஜ் அவர்கள் யாரிடம் நடனம் கற்றார்னு பாருங்க. தஞ்சை கிட்டப்பாவிடம் நடனம் கற்றார். பூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் தனது கிளைகளில் அடையும் என்று கூறியது யார்? பூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும் என்று கூறியவர் இன்குலாப் என்பது சரி. உணவையும் உறக்கத்தையும் தவிர இவ்வரிகளை இயற்றியவர் யார்? உணவையும் உறக்கத்தையும் தவிர இந்த வரியை இயற்றியவர் ஆப்ஷன்ல ஆத்மானாம். மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் எந்த ஊர்? மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் கேட்கப்பட்ட கேள்வி திருவாதவூர் என்பது அவர் பிறந்த ஊராகும். தாய்மொழியிலே பயின்று யாதும் உளரென உலகின் உறவாக விரும்புகிறேன் நான் என்று பாடியவர் யார்? தாய்மொழியிலே பயின்று யாதும் உளரென உலகின் உறவாக விரும்புகிறேன் நான் என்று பாடியவர் ரா மீனாட்சி அவர்கள். புடைப்பின் சுற்றம் பூந்தலை சிறுகோள் உன் என்று இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் உன் என்று இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் நற்றிணை. எட்டுத்தொகை நூல்களுள் உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எந்த நூல்? எட்டுத்தொகை நூல்கள்ல உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் குறுந்தொகை. கீழ்கண்டவற்றுள் பிரம்மில் அவர்கள் எழுதிய சிறுகதை தொகுப்பு எந்த தொகுப்பு? பிரம்மில் எழுதிய சிறுகதை தொகுப்பு ஆப்ஷன்ல லங்காபுரி ராஜா. கொன்றை வேந்தன் என்பது எந்த கால நூல்? கொன்றை வேந்தன் இது பிற்கால அறநூலை சார்ந்தது. கொன்றை வேந்தன். மேன்மை தரும் அறம் என்பது என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது.
இந்திரன் முதலாக திசைபாலர் எத்தனை பேரும் ஒருவரும் பெற்றது போல் ஆட்சி செலுத்தியவன் யார்? இந்திரன் முதலாக திசைபாலர் எத்தனை பேர் ஒருவரும் பெற்றது போல் ஆட்சி செலுத்தினான்? சரிதான். அதாவது 8 இந்திரன் முதலாக திசைபாலர் 8 பேரும் ஒருவரும் பெற்றது போல் ஓர் உருவம் பெற்றது போல் ஆட்சி செலுத்தியவன் சோழன். அது ஓர் உருவம், நான் ஒருவரும் அப்படின்ட்டேன். ஊக்கம் புதிது உரம் புதிது. இதில் உரம் என்ற சொல் குறிப்பது என்ன? ஊக்கம் புதிது உரம் புதிது. இதுல உரம் என்ற சொல் குறிப்பது வலிமையை குறிக்கும். எந்த அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் தெருக்கூத்து இருக்கிறது? அது எந்த அம்மன் வழிபாடு? ஆப்ஷன்ல திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் தெருக்கூத்து இருக்கிறது. இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் இடம்பெறும் காண்டம் எந்த காண்டம்? இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் இடம்பெறும் காண்டம் திரு ஆலவாய் காண்டம் என்பது அந்த காண்டமாகும். கேள்வியினான் இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? கேள்வியினான் இதனுடைய இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயரை சாரும். உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்று பாடியவர் யார்? உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்று பாடியவர் அறிவுமதி. அசையி கெளியி இதற்கெல்லாம் இலக்கண குறிப்பு என்ன? அசையி கெளியி இதனுடைய இலக்கண குறிப்பு ஈ வந்திருக்கு. இது சொல்லிசை அளபடையை சாரும். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக யார் குறிப்பிட்டுள்ளார்? ஆப்ஷன்ல பாருங்க. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் நாமக்கல் மாவட்டமாகும். பொருந்தாததை தேர்க. இதுல அப்படியே ஆப்ஷன் பாருங்க. ஈன்றுனா தந்து, கழித்திடனா மகிழ்ந்திட, கொம்புன்னா கிளை, நச்சரவம் விஷமுள்ள பாம்புன்னு வரும். இதுல மிகுந்த சுவை என்பது பொருந்தாத ஒன்று. கீழ்கண்டவற்றுள் கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் எது? கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் என அழைக்கப்படுவது கம்பாகும். மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று எந்த நூலில் ஔவையார் பாடியுள்ளார்? மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று எந்த நூலில் பாடியிருக்காருன்னு பாருங்க. கொன்றை வேந்தன் நூலில். இரு சொற்களுக்கிடையே வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ மறைந்து வருமானால் அதனை என்னவென அழைப்பர்? 2 சொற்களுக்கிடையே வேற்றுமை உருபோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி அதாவது மறைந்து வருமானால் அதை நம்ம தொகைநிலை தொடர் என அழைக்கிறோம். கோவல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? கோவல்லபுரத்து மக்கள் கி. ராஜநாராயணன் அவர்கள். பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவதற்கு என்ன பெயர்? பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவதற்கு பெயர் இடகரடக்கல். மாறுபட்டதை தேர்க. இது நம்ம பார்த்த உடனே சொல்லிடுவோம். இதெல்லாம் போலில பைசல், மஞ்சு, மைஞ்சு, மையல். இதுல பகல் என்பது மாறுபட்ட ஒன்று. பொறுத்துக எத்தனைக்கும்னா என்ன, வெறுப்புனா என்ன, கழனினா என்ன, நிகர்னா என்ன? ஆப்ஷன்ல எத்தனைக்கும் முயலும், வெறுப்புனா மலை, கழனி வயல், நிகர்னா சமம். 4 3 2 1 ஆப்ஷன் ஏ சரியான. பொறுத்துக. உயர்வு என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? உயர்வு இதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி சே. சேங்கிறது உயர்வை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழியாகும். எப்போதும் கட்டளையாகவே அமையும் பகுபத உறுப்பு என்ன? இது நம்ம வேர்ச்சொலுக்கும் பார்த்திருப்போம். அதாவது எப்போதும் கட்டளையாகவே அமையும் பகுபத உறுப்பு பகுதி ஆகும். பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று எது?
இதில் இறந்த கால வினைமுற்றுனா படித்தான். முக்கூடல் பல்லு எந்த இடத்தை பற்றிய பிரபந்த நூல் ஆகும்? முக்கூடல் பல்லு எந்த இடத்தை பற்றிய பிரபந்த நூல்? அது சீவலப்பேரி என்ற இடத்தை பற்றிய பிரபந்த நூல். நானும் என் தோழியும் எவ்வாறு இணைந்திருப்போம்? உவமை உணர்த்தும் பொருள். நானும் என் தோழியும் நகமும் சதையும் போல ஒற்றுமையாக இணைந்து இருப்போம். தமிழச்சி என்ற நூலை எழுதியவர் யார்? தமிழச்சி என்ற நூலை எழுதியவர் வாணிதாசன். பொறுத்துக. புலினா அதனுடைய இளமை பெயர். அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. புலி, பரல், சிங்கக்குரலை, யானை கன்று, ஆட்டுக்குட்டி. இது 2314. ஆப்ஷன் சி சரியான பொறுத்துக. டிசம்பர் பூ சூடினாள் என்பது என்ன வகையான ஆகுபெயர்? டிசம்பர் பூ சூடினாள். இது நம்ம டிசம்பர் பூ என்பது அந்த மாதத்தில் வரதுனால இது காலவாகு பெயரை குறிக்கும். சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதியில் தபம் இயற்றி ஞானம் பெற்றவர் யார்? சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தபம் இயற்றி ஞானம் பெற்றவர் புனங்குடி மஸ்தான் சாஹிபு. முதல் வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கருடன் கலந்து கொண்ட தமிழகத்தை சார்ந்தவர் யார்? அவர் இரட்டைமலை சீனிவாசன். இலக்கண குறிப்பு தருக. ஏந்தி. இதை நம்ம சொல்லியிருப்போம். ஊயி கொண்டு முடிஞ்சாவே அது வினையெச்சத்தை குறிக்கும். நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்பது யாருடைய கூற்று? நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்பது பெரன்ஸ் அவர்களுடைய கூற்று. இலக்கிய நோக்கில் கம்பர் நூல் எவ்வாறு காவியம் என சிறக்கிறது என்பதை யார் விரிவாக ஆராய்கிறார்? இலக்கிய நோக்கில் கம்பர் நூல் எவ்வாறு காவியம் என சிறக்கிறது என்பதை விரிவாக கூறியவர் பாண்டுரங்கன். கரகாட்டத்தை வேறு எவ்வாறு அழைக்கலாம்? கரகாட்டத்தின் வேறு பெயர் இது கும்பாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. 2010 செம்மொழி மாநாடு எங்கு நடைபெற்றது? 2010ஆம் ஆண்டு தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் கோவை. போட்டோ காப்பியர் என்பதன் தமிழ் சொல்லாக்கம் என்ன? போட்டோ காப்பியர் இதனுடைய தமிழ் சொல்லாக்கம் ஒளிப்படி இயந்திரம். இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என்று திருக்குறளை பற்றி கூறியவர் யார்? இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என்று திருக்குறளை பற்றி கூறியவர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர். நீங்கள் நல்வாழ்வை தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தால் மறையாத சட்டமாகும் என்பது யாருடைய பொன்மொழி? நீங்கள் நல்வாழ்வை தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தால் மறையாத சட்டம். இது நேதாஜி அவர்களின் பொன்மொழி. முதலில் இரவு வரும் என்னும் சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? முதலில் இரவு வரும் என்ற சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் ஆதவன். கீழ்கண்டவற்றுள் சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் இடம்பெறாத நூல் எந்த நூல்? சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் இடம்பெறாத நூல் திருக்குறள். உலக உயிர்களை ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்திய நூல் எந்த நூல்? உலக உயிர்களை ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்திய நூல் தொல்காப்பியம். தமது பாடல்களின் வாயிலாக உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார்? தமது பாடல்களின் வாயிலாக உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டையார். கல்யாண சுந்தரம். முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் பரப்பளவு என்ன? எவ்வளவு சதுர கிலோமீட்டர்? முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் பரப்பளவு 895 சதுர கிலோமீட்டர் ஆகும். மூதுரை பாடலில் மன்னனை விட சிறந்தவராக ஔவையார் யாரை குறிப்பிடுகிறார்?
மூதுரை பாடலில் மன்னனை விட சிறந்தவராக ஔவையார் குறிப்பிடுவது கல்வி கற்றவர்களை. முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல என்று உரைத்தவர் யார்? முத்துராமலிங்கர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல என்று கூறியவர் ராஜாஜி. சீவளமாறன் என்ற பட்டப்பெயர் உடைய மன்னன் யார்? சீவளமாறன் என்ற பட்டப்பெயர் உடைய மன்னன் அதிவீர ராம பாண்டியராவார். பிசிராந்தையார் என்பது எவ்வகை நூல்? பாவேந்தருடைய நூல். இது எவ்வகை நூல்? அவருக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல். இது ஒரு நாடக நூல் என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவில் ஒரு 100 முக்கியமான கேள்விகள் தமிழுக்கு பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம். இதே மாதிரி படிச்சுட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.